நேற்று ராணவ் உள்ளே வந்தார். உள்ளே வந்து நம்ம மனசில் உள்ள ஒரு விஷயத்தை அப்படியே முத்துக்குமரன் கிட்டே போட்டு உடச்சிட்டாரு. ஸோ அது என்ன, அந்த பிக்சர் எடுத்து வச்சுருந்தேன், பட் அது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அந்த பிக்சர் எங்கேயோ. அதனால நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அது என்னன்னா, அவர் சொல்கிறாரு, டேய் முத்து, உன் ப்ரைஸ் மணி எல்லாம் போகுதுடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து விடுறா விடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்துக்கும் தெரியும் இது நம்மளோட ப்ரைஸ் மணி தானே. இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன், அந்த முதல்ல அந்த டாஸ்க்கை வந்து முத்துக்குமரன் ரீட் பண்ணுவார் இல்லையா, அப்போ ரீட் பண்ணி முடிச்சுட்டு பாஸே என்கிட்ட சொன்னார், தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நிதானமாயிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு தரையில் உட்காந்துருப்பாரு. தரையில் உட்காந்து தலையில் கை வச்சுட்டு, டேய் எனக்கு இப்போ ப்ரைஸ் மணி போகிறது கூட கவலை இல்லைடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதிர வேறு அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அன்றைக்கி எனக்கு நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருந்தனால நான் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சது, எப்பயுமே சொல்லுவாங்க சத்தியம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு. நம்ம மனசில் வந்து உண்மை, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ, ஆள் மனசில் நினைக்கிற விஷயம் நம்ம வார்த்தையாக பேசி எவ்வளோதான் நம்ம நடித்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் நம்ம வாய் வழியாக அந்த உண்மை வெளியே வந்துடும். ஸோ அப்படி தான் முத்துக்குமரன் அதை சொன்னார். ஸோ அவருக்கு நல்லா தெரியுது அது தன்னோட பணம் தான். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வீட்டில் யாருக்குமே வன்மம் இல்லை, எல்லாரும் எல்லா பணத்தையும் பிரித்து கொடுக்குறாங்க, சூப்பர் சூப்பர்னு. டேய், வன்மம் யாருக்கு இல்லாமல் இருக்கணும்? வன்மம் வந்து இது தன்னோட ப்ரைஸ் மணின்னு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறான் தெரியுமா. முத்துக்குமரனுக்கு தான் வன்மம் இல்லை, அடுத்தவன் பணத்தை எடுக்க. இவங்க எல்லாருக்கும் தெரியும் முத்து தான் ப்ரைஸ் வின்னர்னு, அது அவங்களே சொன்னாங்க வாயால். ஏன் இவன் மட்டும்தான் ஜெயிப்பானா, நாங்கள்லாம் ஜெயிக்க மாட்டேனான்னு. வேணா சௌந்தர்யாவுக்கு மட்டும் வேணால் கொஞ்சம் ஹோப் இருக்கும், நம்ம ஒரு வேளை வின்னர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாருக்கும் தெரியும் முத்துவோட ப்ரைஸ் மணி தான் அதுன்னு. ஸோ அதை வந்து இவங்க எல்லாரும் வன்மம் இல்லாமல் பிரித்து எடுத்துக்கிறதுக்கு பெரிய மனசு வேண்டாம், முத்துக்கு தான் அதுக்கு பெரிய மனசு வேணும், இப்படி வன்மம் இல்லாமல் பிரித்து கொடுக்கறதுக்கு. ஸோ எனக்கு வந்து நம்ம சார்பாக வந்து ராணவ் அதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே எனக்கு ராணவ் ஒரு பர்சனாக ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேயராக அவர் பண்ணுறது சம்திங் அதெல்லாம் வேறு. இருந்தாலும் ராணவ் ஒரு ப்ளசண்ட்டான பர்சன். எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நான் ராணவ் மாதிரின்னு சொல்லுவேன். அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், பீஸ்ஃபுல்லாக இருப்பார், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார். ஸோ நம்ம மனசில் உள்ளதை போய் முத்துக்குமரன் கிட்ட அப்படியே சொன்ன ராணவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.